நீங்க வெறும் 800 ருபீஸுக்கு உங்க அக்கௌண்ட்ல 1 crore இருந்தா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். ஓகே. அந்த ஃப்ரீஸ் பண்ணதை உடனே ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கும் நீங்க கூட்டுக்கு வரணும். செலிபிரிட்டி டிவோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காவே மாறிட்டு வருது. அடிக்கடிக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ வந்து டிவோர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்ல 1 லட்சம் பேர் நிக்கிறாங்க. அப்ப நீங்க பாக்குறது எதை பாப்பீங்கன்னா செலிபிரிட்டி தான் பாப்பீங்க. செலிபிரிட்டி வந்தா மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியுது. முக்கியமான நபர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், பேரை சொல்ல விரும்பல, அவங்க கிட்டே வந்து கேட்கறாங்க. அவங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க, திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்க, வேலையை விட்டு தூக்குறாங்க, சம்பளம் தர மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்னா அவசரம்னாலே அவங்க வந்து என்னன்னா வீட்டுல 4 பேர்னா 4 பேர் தான் வரணும், 5 பேர் வரக்கூடாதுன்னுவாங்க. எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா தண்ணிக்கு வந்து கட் பண்ணி விடுவாங்க, இபிஐ கட் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் அவசரம் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணக்கூடாது. பிருந்தா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லலாமா? சொல்லிடலாமே. நமக்கு சில டைம் சட்ட சிக்கல்கள்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், யார்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்போம்? லா தெரிஞ்ச யார்கிட்டயோ கேட்போம். கரெக்ட். இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்துலயும் வந்து அட்வொகேட் ராஜேஷ் அவர்கள் தான் வந்திருக்காரு. நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் எப்படி கரெக்டா சால்வ் பண்றதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். அண்ட் யூஸ்வலாவே நாங்க வந்து சினிமால சீரியல்ஸ்லாம் வந்து இந்த கோர்ட்டு கேசஸ் நடக்கிறத பார்த்திருக்கோம். பட் நிஜமாவே சினிமால நடக்கிற மாதிரி தான் கோர்ட் இருக்குமா, இல்ல எப்படி இருக்கும் சார்? கோர்ட்டு மாதிரி தான் இருக்கும். அங்க நடக்கிறது வந்து சினிமாக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது டோட்டலி டிஃப்ரெண்ட். கோர்ட்ல வந்து நீங்க சினிமால பாப்பீங்க, இந்த மாதிரி இந்த தண்டனை கொடுப்பாங்க, பெண்ணை உடைப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பட் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் சினிமா. கோர்ட் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் ஜட்ஜு நடக்கிறாங்க, ஜட்ஜு முன்னாடி வந்து ஒரு சவுண்டு கொடுத்துட்டே போவாங்க. இதெல்லாம் பாதி பேருக்கு தெரியாது. ஏன் அந்த தவாலி அப்படி சவுண்டு கொடுக்குறாங்க, ஏன் ஜட்ஜ் வரும்போது கீப் சைலண்ட், எல்லாருமே பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்குன்னா, பிகாஸ் ஒரு நாளைக்கு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அட்வொகேட், ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது ஒரு நாளைக்கு எனக்கு 1 கேஸ் 2 கேஸ். பட் ஒரு ஜட்ஜுக்கு வந்து ஒரு நாள் 250 கேஸ் 300 கேஸ் இல்லை, ஃபார் மினிமம் ஒரு 150 கேஸஸாக வரும். அப்போ அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ண வேண்டியது. ஸோ தட்ஸ் வை தே ஆர் காலிங் லார்ட்ஷிப். இதுதான் கோர்ட். அப்போ சினிமால இருக்க கோர்ட்டு வேற, நிஜ கோர்ட்டு வேற. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் இதுதான். இப்போ நீங்க வந்து கோர்ட்ல போய் வாதாடுறப்ப இங்கிலீஷ்ல வாதாடுவீங்களா இல்ல தமிழ்ல வாதாடுவீங்களா? இல்ல, தமிழில் வழக்காடும் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கோம், தமிழ்ல வாதாடலான்ட்டு. பட் எல்லா கோர்ட்லயும் அப்படி கிடையாது. ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல தான் வாதாடுவாங்க. பட் தமிழ் வாதாடக்கூடாதுன்னு எந்த இதுலயும் இது பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில போனீங்கன்னா ஹிந்தியில தான் வாதாடுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அப்புறம் என்ன இருக்கு, தமிழ்ல வாதாடக்கூடாதுல அப்படிலாம் கிடையாது. பட் இங்க வந்து எல்லாருமே என்னன்னா இங்கிலீஷ்ல தான் வாதாடுறோம். மேக்ஸிமம் 90% இங்க இங்கிலீஷ்ல தான் வாதாடுறோம் ஹைகோர்ட்ல. பட் லோயர் கோர்ட்ல எல்லாமே வந்து தமிழ்ல வாதாடுறாங்க. ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் சட்டங்கள்னா அது என்னென்ன சார்? எல்லாருமே இருக்கு. சட்டத்துல வந்து நிறைய விஷயம் இருக்கு. கிரிமினல் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இப்போ என்னன்னா ஒரு வீட்டோட பிரச்சனை இருக்கும், இல்லை ஒரு அஃபென்ஸ் ஏதாவது ஒன்று ஆயிருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். நிறைய விஷயத்துல சட்டம் இருக்கு. சட்டத்தை தெரிஞ்சுக்கணும்னா பல விஷயம் இருக்கு. அந்த விஷயத்துல என்னன்னா பேசிக்கா ஒரு நம்ம வண்டியில போறோம், டிராவல் பண்றோம், ஏதோ ஒரு அடிபடுது, ஐ மீன் ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு இன்சிடென்ட் ஆகுதுன்னா அதை எப்படி மேற்கொள்றது, அதை வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை போலீஸ் வந்து நம்மள ஏதாவது கேஸ் போட்டுருவாங்களா அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும். அதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணா, நம்ம ஒரு இப்போ என்னன்னா ஒரு பிஎன்எஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஐபிசி செக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ பிஎன்எஸ்ல எல்லாமே டோட்டலி சேஞ்சஸ். அப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனா போலீஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? ஏன்னா நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ்னாலே ஒரு அஃபேர், ஒரு பயம் வந்துடும். ஐயோ இவங்க வந்து நம்ம மேலே ஏதாவது கேஸை போட்டுருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் ஒரு வேளை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் மேபி இங்கே வந்து டிசி டெப்டி கமிஷனர் அப்படிலாம் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டோட ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாம். அனுப்புனா உங்களுக்கு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. எல்லா போலீஸும் அப்படி கிடையாது. ஒரு சில பேர் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சிஎஸ்ஆர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த சிஎஸ்ஆர் ரிசீவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபை தான். வெரிஃபை பண்ணி அடுத்து என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்ஆருக்கும் எஃப்ஐஆருக்கும் மெயின் டிஃபரன்ஷியேஷன் என்னென்ன இருக்கு? இப்போ சிஎஸ்ஆர்ன்றது வந்துன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட். இப்போ ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ண எப்படி ஏடி கார்டு நம்ம வாங்குறப்போ, சிஎஸ்ஆர்ன்றது வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்டை அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்றது ஒரு அக்னாலஜ்மெண்ட். ஒருவேளை அந்த சிஎஸ்ஆரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த எஃப்ஐஆர் போடாத பட்சம் நம்ம டைரக்ஷன் வாங்கலாம். அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு எப்போ போக முடியும்னா, நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுத்து அதை வந்து எஃப்ஐஆர் ஆக்ஷன் எடுக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து டைரக்ஷன் வாங்கலாம். அந்த கன்சர்ன் போலீஸ் மேல டைரக்ஷன் வாங்கலாம். இப்போ காமனா சென்னையில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டல் இஷ்யூஸ் தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. பர்சனலா எல்லாருமே அதை சஃபர் ஆகி வந்திருக்கோம். இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் போடுறாங்க, நம்ம ரெண்ட்டுக்கு போறோம். பட் ஆல் ஆஃப் சடனா பாத்தீங்கன்னா டக்குன்னு வீடு சேஞ்ச் பண்ணுங்க, நாங்க வந்து ரெனோவேட் பண்ண போறோம், இன்டீரியர் பண்ண போறோம், டக்குன்னு வந்து டெனன்ட் வந்து காலி பண்ண சொல்லிடுறாங்க. அதோட இஷ்யூ பத்தி சொல்லுங்க சார். நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக தான் 11 மாசம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அது எதுக்காகன்னு பாதி பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இப்போ செக்ஷன் என்னன்னா ஆக்ட் பாத்தீங்கன்னா 1908 அப்போவே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதை வந்து 11 மாதம் போடணும். ஏன் 11 மாதம் போடுறாங்கன்னா, அது வந்து அன்ரிஜிஸ்டர்ட். உங்கள் மியூச்சுவலாக நீங்கள் போட்டுப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா வெக்கேட் பண்ணுங்க காலி. இப்போ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு கோர்ட்டில் போய் நிற்பாங்க. அந்த பொசிஷன் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். யார் டெனன்ட்டோட கண்ட்ரோலில் வந்துடும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, 11 மாதம் போடுறாங்க. இப்போ 11 மாதம் போட்டிங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது.
இது வெறும் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள மியூச்சுவலா பேசுவீங்க, அவ்வளவுதான். இது வந்து கிரிமினலாவும் கொண்டு போக முடியாது. ஒருவேளை அந்த டெனன்ட் வந்து இல்லீகல் ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அஃபென்ஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, அதுக்கு லார்ட்ஷிப் இவங்களுக்கு லேண்ட் ஓவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு எல்லாமே. அவங்க வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம், கிரிமினலா கொண்டு போகலாம், இல்லைன்னா ரெண்டல் சூட்டே ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி தான் அக்ரிமெண்ட்ல வந்து பேசிக்கா அவங்க போடும்போது நாங்க வந்து திருப்பி இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மாசம் வாடகை வந்து நீங்க அட்வான்ஸா பே பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க மேக்ஸிமம் அதில் ஒரு 5 to 10,000 எடுத்துட்டு திருப்பி கொடுத்துருவோம்னு போட்டிருந்தா கூட கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கொடுத்திருந்தாங்கன்னா அதுல வந்து 50,000 60,000 பிடிச்சிடுறாங்களே சார். இது எங்க போய் சொல்றதுன்னே தெரியறது இல்ல மக்களுக்கு. அதை எப்படி என்னன்னா பாக்குறது? 2017 ஆக்ட் அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டல் வந்து எப்படின்னா 3 மாசத்தோட பேமெண்ட் கொடுத்தா போதும். இதுக்கு முன்னாடி வந்து 10,000 ரூபாய் வாடகைன்னா நீங்க 1,00,000 ரூபாய் கொடுக்கணும் 10 மாசம் அட்வான்ஸ். இப்போ அப்படி கிடையாது. நீங்க வந்து 3 மாசம் அட்வான்ஸ் பே பண்ணாலே போதும். அந்த பே பண்ணதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தண்ணி பில்லை கட் பண்ணுவாங்க, இதை கட் பண்ணுவாங்க, அந்த ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாங்க. ஏன்னா ஹவுஸ் ஓனர்னாலே அவங்க வந்து என்னன்னா, வீட்டில் 4 பேர்னா 4 பேர் தான் வரணும், 5 பேர் வரக்கூடாதுன்னுவாங்க. எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா தண்ணிக்கு வந்து கட் பண்ணி விடுவாங்க, இபிஐ கட் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் ஹவுஸ் ஓனர் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணக்கூடாது. இன்னொன்று டென்னன்ட் வந்து அவங்க டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா, அதுக்கு தான் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த 11 மாசம் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல், அவங்க பொசிஷனில் தான் இருப்பாங்க. நீங்க அவங்கள தொந்தரவு பண்றது, அவங்கள சந்திக்கணும் பார்க்கணும்னா நீ ஒரு இன்டிமேஷன் பண்ணணும், ஒரு கால் பண்றேன், நான் வரேன், அந்த மாதிரி சொல்லணும். அப்போ அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் போடுறது. இதே அவங்க 11 மந்த்துக்கு மேலே அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அது வந்து 1% வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை காலி பண்ண மாட்டாங்க. காலி பண்ணாம கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போனா இவங்களுக்கு தான் ஃபேவரா வரும். இப்ப பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி டிவோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காவே மாறிட்டு வருது. அடிக்கடிக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ வந்து டிவோர்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ அது வந்து ஐடிக்காக தான் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு டாக் போகுது. அதை பத்தி உங்க கருத்து என்ன? என்னன்னா, இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்ல 1,00,000 பேர் நிக்கிறாங்க. அப்பா. அப்ப நீங்க பாக்குறது எதை பாப்பீங்கன்னா, செலிபிரிட்டி தான் பாப்பீங்க. செலிபிரிட்டி வந்தா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அங்க நடுத்தர மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னன்னா ஒரு டிவோர்ஸும் பல வருஷம் டிராவல் பண்றாங்க. இதுல நீங்க செலிபிரிட்டியை பார்க்கும்போது மட்டும் என்னன்னு தெரியுதுன்னா, செலிபிரிட்டி அவங்க கிட்ட வந்து பணம் செட்டில்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. இவ்வளவு செட்டில்மெண்ட் என்ன வேணா போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜென்ரலாவே கேட்கலாம், எனக்கு வந்து 5 கோடி கொடுங்க, 50 கோடி வேணும்ன்ட்டு. முக்கியமான நபர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், பேரை சொல்ல விரும்பல, அவங்க கிட்டயே வந்து கேட்கறாங்க. என்னன்னா எல்லாருமே அது வந்து மியூச்சுவலா போறது 2 விதமா இருக்கு. டிவோர்ஸ்லேயே 2 விதமா இருக்கு. ஒன்று நீங்க மியூச்சுவலா போறது. மியூச்சுவலா போறதுனா நீங்களா பேசிக்கிறது. எனக்கு இது இவ்வளவு செட்டில்மெண்ட் வேணும், இல்ல செட்டில்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்னா 13B செக்ஷன். அப்போ நீங்க 2 பேருமே வந்து என்னன்னா 2 பேருமே காம்ப்ரமைஸ், நாங்க இந்த மாதிரி மியூச்சுவலா பிரிறோம். நிறைய செலிபிரிட்டி நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் என்னன்னா இந்த டிவோர்ஸ்ல வருவாங்க. டிவோர்ஸ்ல வரும்போது என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு இவ்வளவு கவுன்சிலிங் போவாங்க, மீடியேஷன் போவாங்க, இதெல்லாம் இருக்கு. இந்த ப்ராசஸ்லாம் போகும்போது அப்போ அதுக்கப்புறம் என்னன்னா, நான் மேரேஜுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், உன்னால என் வாழ்க்கை இவ்வளவு போயிடுச்சு, என் பசங்களுக்கு இவ்வளவு வேணும். அப்போ இதெல்லாம் சொல்லும் போது டிவோர்ஸ்ல வரும். மியூச்சுவல்ல வந்து என்னன்னா நீங்க 2 பேருமே அக்செப்ட் பண்றீங்க. அப்போ எங்களுக்கு வேலை மிச்சம், வக்கீல்களுக்கு சிம்பிளான வேலை. ஜட்ஜுக்கும் ஒரு இது இல்லை, ஏன்னா ஒரு 3 இயரிங்ல முடிஞ்சிடும் மியூச்சுவலா வந்தா. மியூச்சுவலா வராத பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிங்க பாத்தீங்களா, இந்த செட்டில்மெண்ட் எனக்கு இது வேணும், இவ்வளவு எனக்கு பேரிங் பண்ணுவாங்க, இவ்வளவு கொடுத்தாதான் நான் இது டிவோர்ஸ் கொடுப்பேன். இல்ல மெயின் திங் என்னன்னா ஏதாவது ஒரு அலிகேஷன் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் 317 செக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருவேளை ஒய்ஃப் இருக்கும் போதே வேற அஃபேரா இருந்தாலும் அது வந்து லீகலா ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு தான் வருது. விருப்பப்படாம யாரோ ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃபா இருந்தாலும் விருப்பப்பட்டா மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்றாங்களே. அப்போ வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துச்சு. ஸோ அதனால வந்து என்னன்னா இதுல பெருசா எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ கணவர் வந்து சொத்து நிறைய ஏர்ன் பண்ணி வச்சதை வந்து அலிமனி கொடுக்குறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மேபி டிவோர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அது ரொம்ப செக்யூர்டா அவங்க பேரண்ட்ஸ் பேர்ல வந்து மாத்திட்டாங்க அப்படின்னா மனைவிக்கு கண்டிப்பா அலிமனி கொடுக்கணுமா சார்? இல்ல, தேவையில்லை. அவருக்கு அவங்க மனைவிக்கு தேவையில்லை. ஆனா வந்து அவங்க பசங்களுக்கு தேவை. அவங்க பசங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு மாத்திட்டா பசங்க அதை ஃபைட் பண்ணலாம். பட் ஒய்ஃப் ஃபைட் பண்ண முடியாது. ஓகே. பசங்க வந்து என்னோட தாத்தாவோட அப்பா வந்து கொடுத்துட்டாரு. யாருக்கு கொடுத்துருக்காருன்னா தாத்தாக்கு கொடுத்துருக்காரு, பாட்டிக்கு கொடுத்துருக்காரு. அப்போ வந்து பேர பசங்க வந்து கேட்கலாம். கிராண்ட் சன்ஸோ டாட்டரோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், என்னோட தாத்தாவோட சொத்துல அவங்க கிளைமிங் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. கோர்ட் அதுக்கு அக்செப்ட் பண்ணும். ஓகே. அண்ட் இதே மாதிரி தான் இப்போ வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லீகலா அது ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுல வந்து ஒருத்தர் வந்து லிவிங்ல இருந்துட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்களா? அதுதான் சொன்னேன், செக்ஷன் 317 சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. என்னன்னா நீங்க விருப்பப்பட்டு தானே இருக்கீங்க, நீங்க ஏமாத்திர தெரிஞ்சு தானே வந்து பழகுறீங்க. அதுதான் கோர்ட் என்ன சொல்றதுன்னா, உன்னுடைய பர்மிஷன் இல்லாம யாராவது உங்களை இது பண்ணா வேணா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். பட் போத் ஆர் அக்செப்ட் தானே, அக்செப்ட் பண்ணி தானே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்ப அது வந்து அக்செப்டபிள் தான். அது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனாலே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல போனாலே ரிசீவ் பண்ண மாட்டாங்க. பட் ஜென்ரலா விசாரிப்பாங்க. பட் இது வந்து கேஸ் போட முடியாது.
ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணி தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏமாத்திட்டேன்னு சொன்னா அதனால வந்து அதை கோர்ட்டுக்கும் வர முடியாது, போலீஸ் ஸ்டேஷன்லயே ரிசீவ் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில், ஃபோன் கால்ஸில் வந்து ஹராஸ் பண்ணுறது, நிறைய விஷயம் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து விக்டிமாக வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எந்த மாதிரியான பேசிக்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்ன மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குது? இன்னைக்கு நவடேஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஒரு லேடிஸோட ஃபோட்டோ வந்து மாப் பண்ணுறது, கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பேடாலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணுன்ட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, எப்படி பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அவங்க ஃபோட்டோவே மாப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கும் பயப்படுறாங்க. அதெல்லாம் பயப்படணும் தேவையில்லை. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஏகப்பட்ட பேர் தைரியமா வந்துட்டாங்க. நீங்க அது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நேரடியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அபியூஸ் பண்ணிருக்காங்க, ஹராஸ் பண்ணிருக்காங்க, இதை எப்படி நான் இது பண்ணணும்னு தெரியலன்னா நீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்க சிஓபி கமிஷனர் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு அவங்களே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களை பர்சனலாக கூப்பிட்டு என்ன விஷயன்றது விசாரிப்பாங்க. அதனால யாரும் அதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி உங்களை வந்து மேக் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, இல்லை கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இந்த மாதிரி போடுறாங்க, அதெல்லாம் நிறைய பேர் ஃபேர் ஆகுறாங்க. இதை எப்படி வெளியில் கொண்டு போகிறது, என் ஃபோட்டோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ நீங்கள் தைரியமாக என்ன பண்ணால் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதை எல்லாமே ஸ்க்ரீனிங் ரெக்கார்டிங் எடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, எடுத்து என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போனால் போலீஸ் நம்மளை என்ன பேசுவாங்க, நமக்கு ஒரு எல்லாரும் பயப்படுவாங்க, எப்படி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக தேவையில்ல. இது இன்னைக்கு கூகுளில் போட்டாலே வரும், தமிழ்நாடு கமிஷனர் ஆஃபீஸ் சென்னை இதுன்னு. அதில் நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் கம்ப்ளைண்ட். இப்போ ஒரு சில இடங்கள்ல சார் லைக் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து வெர்பல் அபியூஸ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு போய் வந்து நம்ம போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க ஒரு சில பெண்கள் வந்து வெர்பல் அபியூஸை தாண்டி ஒரு சில வார்த்தைகள் அவங்களே ஆட் அப் பண்ணி பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதை பார்த்துட்டு ஆண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இதெல்லாம் சொல்லவே இல்லையே, அவங்களை எக்ஸ்ட்ராவா இது பண்ணும்போது பெண்களுக்கு தான் இந்த சட்டங்கள் வந்து சாதகமா இருக்குதோ அப்படின்னு சொல்லி ஆண்கள் நினைக்கிறாங்க. இது கரெக்டா தப்பா? இல்ல, ஆண்கள் நினைக்கிறாங்க கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால ஒரு பஸ்ல ஒரு டிராவல் நடக்குது பாத்தீங்களா, அப்ப அவரோட உயிரே போயிடுச்சு. அப்போ பெண்களோட விளையாட்டு, பெண்களை குறை சொல்றேன்னு சொல்ல வேண்டாம், ஒரு விளையாட்டுக்காக ரீல்ஸுக்காக இன்ஸ்டால போடுறதுக்காக ஒருத்தரோட உயிரே போச்சு பாத்தீங்களா. அப்போ இது வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸும் விசாரிப்பாங்க. இப்போ நீங்க நம்ம என்ன சொல்லணும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், என்ன அடிக்க வந்தான்னு மட்டும் சொல்ல மாட்டோம், அவன் கட்டை எடுத்துட்டு வந்தான், என்ன கத்தி எடுத்துட்டு வந்தான், இதுதான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் கொடுப்போம். அதை வந்து எடுத்தோடனே போலீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அப்போ அதை விசாரிப்பாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்தது ஃபர்தரா நடந்ததுன்னா அவங்க மேல என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்குமோ எடுப்பாங்க. இப்போ அதே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேரளா இன்சிடென்ட், அந்த பொண்ணால என்ன ஆச்சு, அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஆனா ஒரு உயிர் போயிருக்குல்ல. அப்ப அதுதான் விஷயம். அது விசாரிக்காம யாரும் பண்ண மாட்டாங்க. இதே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அதை வந்து விசாரிச்சா அந்த உயிர் போயிருக்காரு. ஒருத்தருக்கு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் வருது ஏதோ ஒரு விஷயத்துக்காக த்ரெட்னிங் பண்ற மாதிரி, அதை பார்த்து அவர் பயப்படணுமா இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இல்ல, அதுதான் லீகல் நோட்டீஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா பாதி பேர் வாங்க மாட்டாங்க. அட்வொகேட் நோட்டீஸ்னாலே பாதி பேர் வாங்க மாட்டாங்க. அட்வொகேட்னா போலீஸ்னாலே ஒரு பயன்ற மாதிரி. லீகல் நோட்டீஸ் வருதுன்னா அது வந்து நீங்க வாங்கணும். ஃபர்ஸ்ட் எதுக்காக நோட்டீஸ் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா நீங்க வாங்காம விட்டீங்கன்னா 3 நோட்டீஸ் அனுப்புவாங்க. 3 நோட்டீஸ் அனுப்பி அந்த ஏடி கார்டு, ஏன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் தான் அனுப்பாங்க. லீகல் நோட்டீஸ்னாலே ரெஜிஸ்டர் போஸ்ட் தான். அப்போ அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் நீங்க 3 வாட்டி வாங்காம விட்டீங்கன்னா அவங்க தாராளமாக கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணுவாங்க. இதனாலதான் பாதி பேருக்கு தெரியாம என்ன பண்றாங்க, லீகல் நோட்டீஸ்னாலே வாங்க மாட்டாங்க. வாங்கிட்டா நமக்கு ஏதாவது இஷ்யூ ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயத்துல இருக்காங்க. அதை வாங்காம விட்டாதான் கோர்ட் மூலியமா சம்மன் வரும். அந்த கோர்ட் சம்மன் தான் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக் பவுன்ஸ் ஆகுது, நீங்க என்ன பண்றீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க, கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காம என்ன பண்ணிருப்பீங்க, அவருக்கு 2 பேரும் பிளாக் பண்ணுவீங்க, நம்பரை பிளாக் பண்ணுவீங்க, பேச மாட்டீங்க, சண்டை நடக்கும், எல்லாமே நடக்கும். அவன் உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புவான். லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, எதுக்கு லீகல் நோட்டீஸ் வாங்கணும்னு விட்டுருவீங்க. அந்த லீகல் நோட்டீஸை வாங்காம விட்டுருவீங்க பாத்தீங்கன்னா, அதுதான் பெரிய ஆபத்து. அவன் ஸ்ட்ரெயிட்டா அதை எடுத்துட்டு போயிட்டு கோர்ட்ல போடுவான். கோர்ட்ல போட்டோன்னா கோர்ட் மூலியமா உங்களுக்கு சம்மன் வரும். சம்மன் வர்றது இல்ல, வாரண்ட் வரும். அப்போ வந்து உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னா லீகல் நோட்டீஸ் தான் வாங்கலாம். வாங்கிட்டு அதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க ஒரு அட்வொகேட்டை பார்த்து கவுண்டர் கொடுக்கலாம். அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கும். அது வந்து கோர்ட்டுக்கு போல. லீகல் நோட்டீஸ்ன்றது அட்வொகேட்டோட போயிடும். நீங்க கோர்ட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு வாரண்ட் தான் வைப்பாங்க. பாதி பேர் என்னன்னா அது தெரியாம இருக்காங்க. வாங்காம விட்டனா கோர்ட் மூலியமா வாரண்ட் தான் வரும். ஃபர்ஸ்ட் இயரிங்கே வாரண்ட் கொடுப்பாங்க. சோ அட்வொகேட்க்கும் லாயருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? இப்போ நான் அட்வொகேட் காலேஜ் படிச்சு முடிச்ச அந்த டைம்ல வரும்போது லாயர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்றோம். பிராக்டிஸ் மீன்ஸ் நான் கோர்ட்ல போய் அப்பீர் ஆகிறேன். அப்பீர் ஆகிட்டு நான் வாதாடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, வாதாடுற வழக்கறிஞர். வழக்குரைஞர் இருக்காங்க, வழக்கறிஞர் இருக்காங்க. ஸோ தட்ஸ் a difference between lawyer and advocates. இப்போ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு கேஸ், அதுவும் முக்கியமா வந்து போக்சோ கேஸ் வந்து பயங்கரமா இது ட்ரெண்டிங்னு என்னால சொல்ல முடியல, வைரல் ஆயிட்டு இருக்கு. வைரல் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் ரொம்ப வருத்தப்படுற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க முக்கியமா இந்த மாதிரி கேசஸ் டீல் பண்ணும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? என்னென்ன மாதிரி கேசஸ் உங்களுக்கு வந்திருக்கு போக்சோல? இல்ல, இன்னைக்கு என்னன்னா பிரிசன்ல பாத்தீங்கன்னா 75% பாத்தீங்கன்னா மர்டர் அக்யூஸ்ட் இல்ல, எல்லாம் போக்சோ கேஸ்ல தான் இருக்காங்க. அதுலயும் அபோவ் 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதே சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தவறு செஞ்சிருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நீதிபதியை வந்து நான் குறை சொல்ல முடியாது. இங்க குன்றத்தூர்ல ஒரு மர்டர் நடந்தது, ஒரு குழந்தை.
அந்த குழந்தைக்கு போக்சோ கேஸ் அது நடந்து அது குழந்தைய எரிச்சும் கொண்டுட்டாங்க. போக்சோ கேஸ் விடுதலை கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் வழக்கு தொடர்ந்து இருக்கு. அந்த மாதிரி என்னன்னா அதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபேமிலி இன்டென்ஷன்ல வந்து என்ன பண்றாங்க, போக்சோ கேஸ் கொண்டு வராங்க. பாதி பேர் தப்பு பண்ணாதவங்களும். ஏன்னா என்னன்னா அண்டர் 18 பிலோ 18ல இருக்கவங்க எந்த ரெக்கார்டிக்கல் ப்ரூஃபோ எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட் அந்த கேர்ள் கொடுத்தாலே போதும். அதே போக்சோ. எந்த எவிடன்ஸும் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை ஃபோன் எவிடன்ஸோ இல்லை வேற ஏதாவது மெசேஜ் கான்வர்சேஷனோ எதுவுமே தேவையில்லை. வெறும் ஜஸ்ட் அந்த குழந்தை ஓரல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே அவர் மேலே வழக்கு பதிவு. வெறும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி உண்மையாவும் நடக்குது. சில விஷயம் வந்து ப்ராப்பர்ட்டிக்காக சொத்துக்காகவும் சும்மாவும் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கிராஃபை? இப்போ என்னன்னா நாளைக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு 17 இயர்ஸ் முடியல, ஐ மீன் 18 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகல. இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா போக்சோ கேஸ், நாளைக்கு கொடுத்தா அப்படியும் இருக்கு. ஏன்னா அதையும் பண்றாங்க நிறைய பேர். இந்த போக்சோ வழக்குல போனா 6 மாசத்துல தண்டனை. இப்போ மற்ற கேஸ்லாம் விடுதலை ஆயிடலாம். இந்த போக்சோ கேஸ் மினிமம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலே 50 வருஷம் 70 வருஷம். மினிமம் பனிஷ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் அந்த பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அது வந்து பல பேர் என்ன பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பர்சனல் இன்டென்ஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கை கொண்டு வராங்க. ஏன்னா இதில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எவிடன்ஸே தேவையில்லை. அந்த குழந்தை கொடுக்குற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான், அவ்வளோதான். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜஸ் உடனே தண்டனை கொடுத்துருவாங்க. இப்போ ஒருத்தருக்கு 18 இயர்ஸ் ஆகுது, அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் கூட பண்ணலாம். அந்த ஏன்னா இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பாதி பேர் என்ன பண்ணாங்க, லவ் மேரேஜ் தான் வராங்க. ஸோ அதை நம்ம நிறைய பார்க்குறோம். அதே மேரேஜ் பண்ணவங்க தான் ஏன்னா மேரேஜ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஏன்னா வீட்டுக்கு பயந்து எல்லாம் படத்தை பார்த்து நீங்க சொல்றீங்களே, எல்லாம் அந்த செலிபிரேட்டிங்ல பார்த்து தான் என்ன பண்றாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யங் கப்புள்ஸ் தான். அவங்க மேரேஜ் பண்ணிடுறாங்க, ஆனா தாலி கட்ட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அந்த ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் அப்படியே ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்ல வந்து நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியல, ஏன் 18 இயர்ஸ்க்கு மேல என்னன்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இன்னும் வராம இருக்கு. மெச்சூரிட்டி வராம என்ன பண்ணா அந்த டைம்ல மேரேஜ் பண்றாங்க. மேரேஜ் பண்ணிட்டு இப்போ டிவோர்ஸும் அவங்க தான் வந்து நிக்கிறாங்க. அந்த டிவோர்ஸும் என்ன பண்றதுன்னு தெரியல. டிவோர்ஸ் வந்துட்டு என்னன்னா மியூச்சுவலா பிரியணும் அப்படின்றாங்க. மியூச்சுவலா பிரியறதுக்கு என்ன இருக்கு? இப்போ ஜட்ஜுக்கு வேற வேலை இல்லையா? எல்லாரும் மேரேஜ் பண்றீங்க, வந்து நிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலி கோர்ட்டுன்ற ஒரே கோர்ட்டு கிடையாது, எல்லாமே இருக்கு, நிறைய செப்பரேட்டா இருக்கும். ஒரு கோர்ட்லயும் ஒரு நாளைக்கு 100 கேஸ் 150 கேஸ் வருது. எல்லாம் பாத்தீங்கன்னா யங் கப்புள்ஸ் தான் வராங்க. 60 வயசுல இருக்கவங்களும் வராங்க. அது வந்து சொத்துக்காக வராங்க. இது வந்து பிலோ இந்த மாதிரி 20 ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த லவ் மேரேஜ் பண்ணவங்க தான் வராங்க. அவங்களுக்கு விவரம் தெரியாம என்ன பண்றாங்கன்னா மேரேஜ் பண்றாங்க. மேரேஜ் பண்ணிட்டு அண்ட் தென் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கும் வந்துடுறாங்க. ஆனா அவங்க டிவோர்ஸ் வருதுன்னா அதுல எடுத்தோடனே டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. 1க்கு 3 நீதிபதி உட்கார்றாங்க. அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, மீடியேஷன் வைக்கிறாங்க. நாங்க வந்து கோர்ட்டுக்கு வந்தாலே காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பணுன்றதான் முடிவு பண்றது. 90% அது மட்டும் தான் ட்ரை பண்றது. ஆனா அவங்க ஒரு சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மைண்ட் அந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி கட்டாய திருமணம் வந்து சரியா தவறா சார்? கட்டாய திருமணம் சொல்லவே முடியாது, கட்டாயம் படுத்தவே கூடாது. ஏன்னா அதனாலதான் நிறைய கொலைகள் நடக்குது. ஓகேங்களா? அதனால அந்த கொலைகளுக்கும் நிறைய பேர் உள்ள இருக்காங்க பிரிசன்ல. இந்த கட்டாயம் நம்ம என்ன சொல்றோம்னா ஜாதி வெறி பாக்குறது, இந்த மாதிரி பாக்குறதுல தான் நிறைய மர்டர் ஆகுது. அது இன்னும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு கொலை கூட உங்களுக்கு தெரியும், ஆணவ கொலை நடந்ததுன்ட்டு. அது எதனாலன்னா கட்டாய திருமணம் இந்த மாதிரி பண்ணணும், அதனாலதான் இந்த மர்டரே நடக்கிறது. அது வந்து கட்டாய திருமணம் பண்ணக்கூடாது. நிறைய ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒழுங்கா சேலரியும் வரதில்லை, அந்த மாதிரி எதுவுமே சொல்லாம திருப்பின்னு ஃபயர் பண்ணிடுறாங்க அவங்கள. அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு எந்த மாதிரியான கேசஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க, திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்க, வேலையை விட்டு தூக்குறாங்க, சம்பளம் தர மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும், உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அக்ரிமெண்ட் போடுவாங்க. அக்ரிமெண்ட் போட்டு இப்போ என்னன்னா திடீர்னு உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வேலையிலேருந்து எடுப்பாங்க. அது என்ன ரீசன் தான் அவங்க எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு சம்பளம் வரணும், அந்த பேமெண்ட்டை நான் எப்படி ரிசீவ் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனால் நம்ம ட்ராவல் பண்ணுவோம், வருமா பேமெண்ட் வருமா வராதா, ஏன்னா அவங்க வந்து உங்களை எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணும் போதே உங்களுக்கு அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அப்போ அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணீங்கன்னா அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணா உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். ஒரு இடத்துல ஒரு நிலம் வாங்குறோம் இல்ல ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம செக் பண்ணிட்டு வாங்கணும்? பேசிக்கா நீங்க சர்வே பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே டபுள் டாக்குமெண்ட். நிறைய பேர் அந்த வேலையை மட்டும் தான் பண்றாங்க. டபுள் டாக்குமெண்ட் தான். ஏன்னா ஒரே பேர்ல 4 டாக்குமெண்ட் இருக்கு, ஆனா 4 பேர்ல இருக்கும். ஒரே சர்வே நம்பர் 4 பேர்ல இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இப்ப பண்றாங்க, ஏபிசிடின்னு போட்டு. ஆனா ப்ராப்பர்ட்டி ஓனர் எங்கேயோ இருப்பாரு, இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா அவர் பேர்ல வரும், ஈசி வரைக்கும் வருதுங்க. அப்புறம் என்ன சொல்றது, அந்த மாதிரி கேஸே பாதி வருது. சிவில் டிஸ்பியூட்ல ஏகப்பட்ட கேஸ் என்னன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர் ஒருத்தர், ஆனா 4 பேர் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு நடக்குது உள்ள. இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா ரெஜிஸ்டர் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றாங்க.
உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து நான் தான் ஓனர்னு சொல்லிட்டு மாதிரி தெரியுறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வேயரை வச்சு அழகுங்க. ஒரு அட்வொகேட்டை பார்த்து லீகல் ஒப்பீனியன் கேளுங்க. லீகல் ஒப்பீனியன் வாங்குனீங்கன்னா அப்போ அவர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பிளாட் வந்து இந்த சர்வே நம்பர் இது வந்து இவரோட பேர்ல தான் இருக்கு. இப்போ என்னன்னா எம்டி லேண்டா இருக்கலாம், இல்ல ரிஜிஸ்டர்ட் லேண்டா இருக்கலாம், பில்டிங்கா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்போ நீங்க ஒரு அட்வொகேட் கிட்ட போனீங்கன்னா ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அப்போ ஒப்பீனியன் பார்க்கும்போது ஒப்பீனியன்ல எல்லாமே வந்துடும். அப்போ இந்த பிளாட் எவ்வளோ சர்வே இருக்குது, இது ரோடுக்கு வருதா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் குளத்துல வந்து இடத்த இது பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு ஃபியூச்சரில் அந்த இடத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வேற ஒருத்தவங்க பேரில் இருக்கா, இது எல்லாமே என்னன்னா ஒப்பீனியன்ல எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ரிஜிஸ்டருக்கு உள்ளே போகும்போதே இது ஒரு வேலை ஒரு கேஸ் ஓபி நம்பரில் இருக்குது, சிவில் டிஸ்பியூட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 5 பிள்ளைங்க இருப்பாங்க, 4 பேர் ஒத்துப்பாங்க, ஒருத்தவங்க மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணா அப்போ லீகல் சைன் போடணுமே, வரலையா, ஒரு சில பேர் போடாமே அதை ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவாங்க வித்துருவாங்க. நாளைக்கு அந்த ஒருத்தவங்க ஒரு பர்சன் அவங்க கேஸ் போடுவாங்க, என் சைன் இல்லாமல் எப்படி நீங்கள் என் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணீங்க, அப்போ என்ன அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஏதோ டிஸ்பியூட் ஆயிருக்கும், பட் என்ன தெரியாம நீ எப்படி ரிஜிஸ்டர் பண்ண, எப்படி ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணீங்க, அப்போ அது என்ன ஆகும்னா வாங்கினவர் எங்க போவார். இப்போ நிறைய வீடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்நிலைகள்ல கட்டுறாங்க, வாட்டர் பாடிஸ்ல. ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது நீர்நிலைன்னு தெரியாம வாங்கிடுறாங்க, பட் அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களால ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா? இல்ல வாங்கிடுறாங்க, அது அப்ரூவ் கொடுத்தது யாரு? இப்போ அப்ரூவ் இல்லாம அந்த இடத்துல கட்ட முடியாதுல்ல. ஒரு அபார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல எது வேணா இருக்கட்டும், அப்ரூவ் கொடுக்கறது யாரு? அப்ப நீங்க கேஸ் போடலாம். அப்ரூவ் கொடுக்காம இப்போ அது நீர்நிலைன்னு தெரியுது இல்ல, தெரிஞ்சு அதை யார் கொடுக்குறா உங்களுக்கு அப்ரூவ்டு? அப்ப நீங்க வாங்கிட்டு உங்களை ஏமாத்துறது சீட்டிங் தானே அது. அப்ப நீங்க அதை கேஸ் ஃபைல் பண்ணலாம் அவர் மேல. அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவா அமைய வாய்ப்பு இருக்கு? நீங்க நீர்நிலைன்னு தெரிஞ்சுட்டு அதனால என்ன நெகட்டிவ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. இப்ப கோர்ட் எடுத்தோடனே எல்லாருமே இப்ப கேஸ் போட்டோன்னா உடனே கோர்ட் வந்து உங்களுக்கு பதில் சொல்லிடலாம் கிடையாது. கோர்ட்டோட ப்ரொசீஜர் எப்படின்னா, நீங்க ஒரு ஃபைல் பண்றீங்கன்னா டைரக்டா ஜட்ஜி கிட்ட போய் நம்ம பேச முடியாது. ஒரு செக்ஷன் இருக்கு, உங்களை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நம்பரே ஆகும் கேஸ். இப்போ நீங்கள் எடுத்த உடனே நம்ம போனோடனே நாளைக்கே எனக்கு கேஸ் வந்துடும், நாளைக்கே நான் ஜட்ஜி கிட்ட பேசிடலாம், எனக்கு ஆர்டர் வாங்கிடலாம், அதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. ஒரு கேஸோட நம்பர் ஆகிறதுக்கே மினிமம் ஒரு 10 days தான் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்னன்னா கோர்ட்டுக்கே போகும். இதெல்லாம் வந்து அண்டர் செக்ஷன்ல தான் இருக்கும், செக்ஷன்ல மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஜட்ஜுக்கிட்டே போகும், அதுக்கு முன்னாடி எதுவுமே போகாது. அப்போ இது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற ரெக்கார்டிக்கல் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்ரூவ்டு வாங்கும் போதே இதெல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஃபோர்ஜரி பண்ணாங்கன்னா அவங்க மேல லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாறாத ஒரு விஷயம், நான் பார்த்து வளர்ந்த விஷயம் என்னன்னா, போலீஸ் கிட்ட கூட போய் கம்ப்ளைண்ட் சொல்லிடலாம்ப்பா, ஆனால் வந்து இந்த அட்வொகேட் கிட்ட வக்கீல் கிட்ட போகக்கூடாது, லோன் கேஸ் மேலே கேஸ் போட்டு அலைய வைப்பாங்க அப்படின்னு. அதோட கருத்து என்ன ஆஸ் அட்வொகேட் அவங்க? அதையே இந்த வக்கீல் கேட்குறீங்க பார்த்தீங்களா, இதான் நல்லா இருக்கு. ஓகே, அப்படி இல்லை, எல்லாருடைய மனசுல அப்படி நினைக்கிறாங்க. ஐயோ அட்வொகேட் கிட்ட போயிட்டா பணத்தை பிடிங்கிடுவாங்களா, ஏமாத்திடுவாரா, இந்த மாதிரி பண்ணிடுவாங்களா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அவங்க என்னன்னா ஆளை பார்த்து, இப்போ இதே அட்வொகேட் எவ்வளவு பேர் இலவசமா பண்றாங்களே, அவங்கள மட்டும் யாருமே பேச மாட்டாங்களே. எத்தனை அட்வொகேட் ஃப்ரீயா பாக்குறாங்க, ஃப்ரீயா எவ்வளவு கேசஸ் பாக்குறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் கிளைண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து வாங்குறது. அந்த கேஸ் இருக்குல்ல, இப்போ நீங்க நினைக்கிறீங்க கோர்ட்ல ஃபைல் பண்றோம், ஃபைல் பண்றதுக்கு வந்து கோர்ட் ஃபீன்னு ஒன்று இருக்கு, அது கோர்ட் ஃபீ கட்டி தானே ஆகணும். அப்போ காசு அதுக்கு தேவை தானே. அது இல்லாம நம்ம டிராஃப்ட் பண்றோம்ல, டிராஃப்ட் பண்றதுக்கு அதுக்கு அந்த வக்கீல் படிச்சனால தான் வக்கீல் ஆயிருக்காரு. அப்போ இதெல்லாம் அவருக்கு பேசிக்கான நீட் இருக்குல்ல. இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க, பாதி பேர் ஃப்ரீ என்கொயரி பண்றாங்கல்ல வக்கீலுங்களா, அப்ப அவரு என்ன நினைப்பாரு, எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நம்ம அட்வொகேட்டா இருக்காங்க. இப்போ மற்றவங்க டாக்டர்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணா பேமெண்ட் இருக்கு, சேலரி இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சேலரி இருக்கு. அட்வொகேட்டுக்கு அந்த மாதிரி சேலரி கிடையாது. அவங்களுக்கு கிளைண்ட் வர்றது தானே இருக்கு. அதனால பாதி பேர் என்னன்னா என்கிட்ட பணத்தை வாங்கிட்டாரு, ஏமாத்திட்டாரு அப்படின்ட்டு பாதி பேர் புலம்புறாங்க. அது நிறைய தெரியுது நமக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னா கோர்ட்ல ஃபீ கட்டுவோம், ஸ்டாம்ப் போட்டணும், கோர்ட் ஃபீ கட்டணும், இதெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு லேண்டுக்கே இதுனா, நீங்க ஒரு லேண்ட் எனக்கு வேணும், அதுக்கு வந்து கேஸை ஃபைல் பண்றோம்னா 1 lakh வரைக்கும் கோர்ட் ஃபீ கட்டணும். நீங்க வந்து சும்மா போட்டுடலாம், என் லேண்ட் அவங்க ஏமாத்திட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு. அந்த ஏமாத்திட்டேன்னு சொல்றீங்களா, நீங்களே இப்ப நீங்க நடுத்தரில் நிக்கிறீங்க. ஆனா நீங்க கோர்ட்ல ஃபைல் பண்ணா கோர்ட்டோட ஃபீயே 1 lakh 1.5 எல்லாம் வரும், அந்த கைட்லைன் வேல்யூ பொறுத்து. அது வந்து வக்கீல் வாங்குறது கிடையாது, அதை வந்து நம்ம கோர்ட் ஃபீ கட்டுறோம். அது பாதி பேர் தெரியாது, இது வந்து வக்கீல் வாங்கிக்கிறாங்க பணத்தை அப்படின்னு சொல்றாங்க. இதே ராம்ஜெத் மலானி எடுத்துக்கோங்க, அவரோட ஒரு இயரிங் ஃபீஸ் எவ்வளவு, சிதம்பரத்தோட ஒரு இயரிங் ஃபீஸ் என்ன, அப்ப தெரிஞ்சுதானே போறீங்க. அப்ப அதுதான் வித்தியாசம். டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு அட்வொகேட்டோட இது இருக்கு. அதனால பணத்தை ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. கோர்ட்டோடைய ப்ரொசீஜர் நிறைய இருக்கு, அதுக்கு நம்ம வந்து பேமெண்ட் கட்டணும். பேமெண்ட் மீன்ஸ் காசா கட்டுறது கிடையாது, ஒரு டாக்குமெண்ட் பாண்ட் பேப்பர் சொல்லுவாங்க, அதுதான் கோர்ட் ஃபீ. அதை வாங்கி நம்ம அட்டாச் பண்ணணும், அது கவர்மெண்ட்டுக்கு போற பணம். அது
இப்போ ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம் சார். மேபி ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்ஸ்னால அவர் இறந்துட்டார் அப்படின்னா, இந்த கடன் பாரம் வந்து அந்த குடும்பத்துல இருக்க யார் மேல போய் விழும்? அதான் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கானுங்களே. ம். இப்போ ஒரு கோவிலுக்கு போனா எப்படி பிள்ளையார ஃபர்ஸ்ட் நம்ம தொழுகிறோமோ, அந்த மாதிரி பேங்கிங்ல இந்த மாதிரி கடன் வாங்கிட்டோம். ம். பேங்க்ல வாங்குறோமோ, பர்சனலா வாங்குறோம், பிரைவேட் ஃபினான்ஸ்ல வாங்குறோமோ, எதுவா இருந்தாலும் அந்த இவனுங்க தான் வந்துடுறாங்க. வீட்டு வாசல்லே வந்து காலையில நமக்கு என்ன பண்றாங்கன்னா, முறை வாசல் பண்ற மாதிரி பண்றாங்க. ம். என்னன்னா அது வந்து இப்போ ஒருவேளை அவர் இறந்துட்டாருன்னா அதுக்கு அடுத்தது அவங்க லீகலர் யார்? அது கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க ம். ஒய்ஃபோ இல்ல பசங்களோ, பசங்க மேஜரா இருந்தாங்கன்னா பசங்களுடைய சேலரி அட்டாச் பண்ணலாம். ஓகே. சேலரியில நம்ம எடுக்கலாம். அதெல்லாம் பாசிபிள் இருக்கு. ம். அப்படி இல்லைன்னா அவர் யார் ஷூரிட்டி போட்டாங்களோ அவர் அட்டாச் பண்ணுவாங்க. ம். அவருக்கு ஷூரிட்டி போட்டிருப்பார்ல. இப்போ கடன் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா விட்னஸ் ஷூரிட்டி கேட்பாங்க. யாரா 2 ஷூரிட்டி கேட்பாங்க. அந்த ஷூரிட்டி வந்து டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாரு. ஒருவேளை ஓகே. மேபி அவர் கவர்மெண்ட் இதுவா இருக்கலாம், இல்ல பிரைவேட் இதுவா இருக்கலாம். அவரோட சேலரி எடுப்பாங்க. அவர் அட்டாச் பண்ணுவாங்க. ம். அந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. அவங்களுக்கு ரைட்ஸும் இருக்கு. ஏன்னா ம். அதனால தான் 30, 40 பக்கத்துல கையெழுத்து வாங்குறாங்க உங்களுக்கு கொடுக்கும்போது. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மேபி ஏதாவது கருத்து வேறுபாடுகளால பிரிந்தே இருக்காங்க பல வருஷமா அப்படின்னா, கணவனோ இல்ல மனைவியோ வந்து செகண்ட் மேரேஜை வந்து அவங்க யோசிக்கலாமா வித்தவுட் டிவோர்ஸ்? பட் பிரிந்துதான் இருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து அப்படி எதுவும் இல்லை. அப்ராட் கண்ட்ரியில் அந்த மாதிரி இருக்காங்க. பட் அது நம்மளுடைய பர்சனல் மியூச்சுவலாக நீங்கள் பிரிஞ்சுக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் மேரேஜ் பண்ணுறது பண்ணலாம். ஆனால் சட்டப்படி பண்ணக்கூடாது. ம். சட்டப்படி நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் அடுத்த மேரேஜ் பண்ணலாம். இல்லை டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டு வெறும் நம்பர் ஆயிடுச்சு, நம்பர் ஆனோன்னு நான் அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை. லீகலாக மியூச்சுவலாக நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருமே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ம். இப்போ நம்ம கணவன் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும், பொண்டாட்டி ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் கொடுக்க மாட்டேன், நான் எனக்கு மேரேஜ் பண்ண செலவுலாம் வேணும். அப்போ இது என்னன்னா டிராவல் ஆகிட்டு தான் போகும். ம். இந்த கேஸ் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லை. இது எத்தனை வருஷம் வேணா வலிக்கும். ஏன்னா என்னன்னா அப்படி இல்லைன்னா அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை நாங்கள் ஃபைல் பண்ணிட்டோம் சார், அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அப்போ கோர்ட் என்ன பண்ணா ஒரு 3 சம்மன் அனுப்பும். 3 ம். சம்மன் அனுப்புறதுக்கு அப்புறம் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகும். ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணுவோம். பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆக்கிடும். எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகுனா பிரச்சனையே கிடையாது. ம். இப்போ அவங்க வரணுன்ற அவசியமும் கிடையாது. வராமல் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இதுமாரி அவரை பார்க்கணும்னு விருப்பம் இல்லை, எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லும்போது எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கொடுத்துரும் கோர்ட். இப்போ ஒரு தனிப்பட்ட நபரை போலீஸ் நினைச்சா எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாமா? அப்படி பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன பேசிக் ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் என் மேலே என்ன லீகல் ஆக்ஷன் இருக்குன்னு கேட்கணும். ம். எதனால என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க, எதுக்காக என்னை கைது பண்ணுறதுக்காக என்ன நடவடிக்கை இருக்குது, அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா, என் மேலே என்ன இது நடந்திருக்கு, இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு கேட்கலாம். தாராளமாக கேட்கலாம். ம். அது கேட்கறதுக்கு உரிமை இருக்குது எல்லாருக்குமே. இல்லை போலீஸ்னா நம்மளை அடிச்சிடுவாங்க, இது பண்ணிடுவாங்கன்னா அதெல்லாம் இல்லை. இப்போ என்னன்னா நீங்கள் எல்லாருமே இப்போ என்னன்னா சோஷியல் மீடியா வந்துச்சு. உங்களுக்கு அப்படி ம். வேணும்னா வீடியோ எடுங்க. உங்களை மிரட்டுற மாதிரி இருந்ததுன்னா வீடியோ எடுத்து அவர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். கோர்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆன்லைன்ல எல்லாம் நிறைய லோன்ஸ் வந்து வாங்கிட்டு கடைசியில வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னா பயங்கரமா த்ரெட்டன் பண்றது, ம். அந்த த்ரெட்டன் பண்றதுனால வாங்கின நபர் வந்து சூசைட் எல்லாம் பண்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு அளவுக்கு எல்லாம் போகுதே சார். நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? என்னன்னா அந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணும்போது அவங்க காலை ரெக்கார்ட் பண்ணுங்க. ம். ரெக்கார்ட் பண்ணி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்போ பணம் வந்து நம்ம யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறதில்ல. அவங்க சிச்சுவேஷன் கடன் கொடுக்கறதே எதுக்கு? என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்ஐ வாங்குறோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம். அவன் வந்து உங்களை அடுத்தது பூஸ்ட் அப் தான் பண்ணுவான். ம். ஒரு கார்டுக்கு 10 கார்டு கொடுப்பான். நீங்க வாங்கிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுறத தவிர டிக்ரீஸ் பண்ண மாட்டான். உங்களுக்கு ஏற்றிருக்கேன்னா அவனுக்கு தேவை உங்களை கடனாளி ஆக்கணும். ம். இப்போ பல பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் சார், இத்தனை கார்டை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னால் பண்ண முடியல, சுச்சுவேஷன் மாட்டிச்சு, அதனால பல பேர் சூசைட் பண்றாங்க. அந்த சூசைட் பண்றது அவசியமே கிடையாது. என்னன்னா நீங்க லீகல் ஆக்ஷனுக்கு ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே. என்ன போனாலும் ஃபைனல் ஸ்டேஜிங்கன்னா லோக் அதாலத்தில் வரும். அப்போ ம். உங்களுக்கு என்னன்னா ஆர்பிட்ரேஷன்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமரசம் தான் பேசுவாங்க. சமரசம் பேசும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1 lakh வாங்கியிருப்பீங்க, வட்டியோட 2 லட்ச ரூபாய் போட்டிருப்பான். நீங்க அது போனீங்கன்னா ஆர்பிட்ரேஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ம். அங்க ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வேவர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ பேங்கே இறங்கி வந்துடும். அப்போ உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டோட கம்மியாவே வாங்கலாம். அது ஓகே. நீங்க வந்து லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம். லீகலா ஆக்ஷன் எடுத்தா டைம் கூட கேட்டுக்கலாம். அதுக்கு ம். சூசைட் ஒரு சொல்யூஷனே கிடையாது. நீங்க கோர்ட்டுக்கு வரலாம். கோர்ட்டுக்கு வந்தா ஐயோ நம்ம மொத்த பேமெண்ட் கட்டணுமா, பேமெண்ட் கட்டலாம் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா ம். அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு வந்து வேவர் தான் பண்ணி கொடுக்கும் கோர்ட். பட் யூஸ்வலா இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த கால் ரெக்கார்டிங் வந்து ஆக்சுவலா லீகலா, ஏன்னா ப்ரூஃபா வந்து நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தேவைக்கு கால் ரெக்கார்ட் பண்ணலாம், ஆ. தேவையில்லாததுக்கு வேண்டாம். ஏன்னா இது வந்து நீங்க கம்ப்ளைண்டே பண்ணலாங்க. ம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டன் பண்றாங்கன்னா அவங்க வந்து யாருன்னா வெறும் 10,000 15,000 சம்பாதிக்கிறவங்க. ம். இப்போ தமிழ்நாடு வந்து பரவாயில்லைங்க எவ்வளவோ. ஏன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து என்னன்னா 7 மணிக்கு மேல கால் பண்ணக்கூடாதுன்றாங்க. ம். ஆனா பேசுறவங்க எல்லாம் யாருன்னா இந்திக்காரன் தான். அவங்க ஏன்னா இப்ப யூபிலாம் பாத்தீங்கன்னா 24 hours கால் பண்ணுவாங்க. 24 மணி நேரமா 5 ஸ்டேட் இருக்கு ஹிந்தி ம். பேசுற மொழி. புரியுதுங்களா? இப்ப தமிழ்நாடு மட்டும்தான் ஆர்பிஐ ரூல்ஸ் 7 மணிக்கு மேல கால் பண்ணக்கூடாது. ஆனா யூபியில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு 12 மணிக்கும் கால் பண்ணுவாங்க. 24 hours ஒர்க் பண்றாங்க.
உங்களை தொந்தரவு பண்ணுவானுங்க. அது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு எவ்வளவு பரவாயில்ல. இதே மாதிரி தான் ஆன்லைன்ல நிறைய மோசடிகள் நடக்குது. லைக் வந்து நீங்க இதை லைக் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் நாங்க போட்டு விடுறோம்னு சொல்லுவாங்க. கடைசியில நம்ம ஜிபேல இருந்தே நம்மளோட பணம் போயிட்டு இருக்கும். என்னடா இது, நமக்கு பணம் கொடுக்குறாங்கங்கிறனால தான் நம்ம பண்ண போறோம். ஸோ மொத்தமா இந்த ஆன்லைன் மோசடிகளை நிறுத்த முடியாது. ஏன்னா வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு தான் இருக்கு. நம்ம எப்படி சேஃபா இருக்கணும் சார்? இல்ல. ஏன்னா இப்போ சோசியல் மீடியால நெறைய தெரியுது நமக்கு. ஆன்லைன்ல போட்டாலே என்னன்னா, அவங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 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 1 லேக் ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 100 போடுறேன்னு வச்சுக்கங்களேன், அன்னைக்கு உங்களுக்கு 800 கிடைக்கும். இத நம்பி என்ன பண்றாங்கன்னா, ஒரு 4 டிரான்சாக்ஷன் பண்றாங்க நமக்கு வருதுன்ட்டு. 5வது டிரான்சாக்ஷன் க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா இதுக்கு யாருமே ஓனர் கிடையாது. யாருமே இதுக்கு வந்து எம்டி கிடையாது, ஒரு கம்பெனி கிடையாது. எல்லாமே ஆன்லைன். ஸோ அப்ப என்னன்னா, பெரிய அளவுக்கு பாதிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்எம் சொல்லிட்டு இருக்குல்ல, அதுல நிறைய கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரிலாம் நிறைய போடுறாங்க. இன்னைக்கு அதுல பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுலயே என்னுடைய கிளைண்ட்டும் ஒருத்தர் இருக்காரு. என்னன்னா வெறும் அவருக்கு ஒரு 800 ருபீஸ் அமைச்சிருக்காங்க. வெறும் 800 தான். அதுதான் கம்ப்ளைண்ட். ஆனா அவரை பிடிச்சி 1 crore கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் பாருங்க. அவருக்கு அனுப்புனது வந்து பாதிக்கப்பட்டது வெறும் 800 ரூபா, 800 ருபீஸ். ஆனா அவரை பிடிச்சி 1 crore கேக்குறாங்க. அப்ப என்னன்னா எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உங்க மேல ஏகப்பட்ட எல்லாம் அனுப்புறது 500, 200 ஜிபே எவிடன்ஸ் ரெக்கார்டிக்கல் ப்ரூஃப்ன்றது இதுதான். நம்ம ஜிபேல பண்ணும்போது அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணலாம். நீங்க வெறும் 800 ருபீஸுக்கு உங்க அக்கௌண்ட்ல 1 crore இருந்தா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். ஓகே. அந்த ஃப்ரீஸ் பண்ணதை உடனே ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கும் நீங்க கோர்ட்டுக்கு வரணும். அப்படி என்னன்னா நீங்க அந்த பேமெண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்கணும். பேமெண்ட்டை நீங்க ரிட்டர்ன் கொடுக்கணும். ரிட்டர்ன் கொடுக்கணும்னா நீங்க டைரக்டா கொடுக்க முடியாது. அது நீங்க கோர்ட் மூலியமா ஆர்டர் வாங்கணும். ஓகே. இப்போ நீங்க 800 ருபீஸ் கொடுக்கறது பெரிய விஷயமா? 1 crore அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றாங்க. அவங்க அக்கௌண்ட்டை மட்டும் இல்ல, அவர் யார் யாருக்கு டிரான்சாக்ஷன் அவங்க வீட்டுல பண்ணாங்களோ எல்லா அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு போலீஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு. எஃப்ஐஆர் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவரை சார்ந்து யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீஸ் பண்ணதை எப்படி நீங்க வெளியில வரணும்னா கோர்ட் மூலியமா தான் வரணும். கோர்ட்டுக்கு போகாமே லீகல் ப்ராப்ளம்ஸ் நம்மளால சால்வ் பண்ண முடியுமா சார்? அதுக்கு தான் லீகல் நோட்டீஸ் அனுப்புறோம். என்னன்னா அப்போ போத் பார்ட்டி இப்போ எடுத்தோடனே கோர்ட்டுக்கு போகணும்னு இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ வீடு காலி பண்ணல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் இருக்காங்க, அவங்கள காலி பண்ண வைக்கணும்னா அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். 15 நாள் to 90 நாள்ல காலி பண்ணுங்க வீடை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். அது வந்து நீங்க கோர்ட்டுக்கு போக தேவையில்ல, லீகலா நம்மளே பேசி முடிக்கலாம். இதுவும் இருக்கு. பல விஷயத்துல என்னன்னா இப்போ டிவோர்ஸ் விஷயத்துல என்னன்னா எடுத்தோடனே கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. லீகலா ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணலாம். அப்போ அவங்களும் ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து லீகலா நம்மளுக்குள்ளே பேசிக்கிறது. இதை நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு போகாம நம்மளுக்குள்ளே பேசி முடிக்கிறது. பண விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் லீகலா நம்மளே பேசிக்கலாம். பெயில் ஆன்டிசிபேட்டிவ் பெயிலுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே அக்யூஸ்ட் கணக்கு தான். என்னன்னா பெயில்ன்றது வந்து நீங்க பிரிசனுக்கு உள்ள போறது, ஜெயில் உள்ள போறது, உள்ள போயிட்டு நீங்க வெளியில வர மாதிரி, அது வந்து பெயில் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்போ நான் பெயில் பெட்டிஷன் போடுறேன், ஒரு கேஸ் சம்மந்தமா அவர் ரிமாண்ட் ஆகிறாரு, ரிமாண்ட் பண்ணாதான் பெயில் ஃபைல் பண்ணுவோம். இப்போ ஏபின்றதுன்னா நீங்க ஜெயிலுக்கே போகாம முன்னாடியே நம்ம எடுக்கிறது. பட் ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான். இது ஜெயிலுக்கு போறது, ஜெயிலுக்கு போகாது, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் ஏபி எடுக்கிறேன்னா எல்லாம் சொல்லுவாங்க இந்த கேஸ்ல ஏபி எடுத்துடலாம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் என்ன பண்ணுவாரோ அதே தான் இவங்களும் பண்ணணும். இப்போ ஏபி எடுக்கிறேன்னா காலையில அவங்களுக்கு சரண்டர் கொடுக்கணும். அவங்களுக்கு சரண்டர் கொடுத்து இப்போ ஜெயில இருக்கவருக்கு 2 ஷூரிட்டி கொடுத்தா தான் வெளியில அனுப்புவாங்க. அதே மாதிரி ஏபிக்கும் 2 ஷூரிட்டி கொடுக்கணும். டெய்லி கண்டிஷனும் கொடுப்பாங்க. எல்லாம் நினைப்பாங்க இந்த கேஸ்ல இருந்து ஏபி எடுத்துட்டா போதும், ஏபி எடுக்கிறதுலாம் இல்ல. ஏபிக்கும் வந்து சேம் ப்ரொசீஜர். ஆனா நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. எல்லா கேஸுக்கும் ஏபி கொடுத்துட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர் கேஸ், 420 கேஸ், இதுக்கெல்லாம் ஏபி கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரிமாண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே சார். அண்ட் இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா வந்து எங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை ஆச்சு. வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.